சூடா இல்ல, அதனால மேபி அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. பட் எப்பயும் இருக்கிற டேஸ்ட் இன்னைக்கு இல்ல ப்ரோ. பட் இருந்தாலும் சேர்ஸ் ப்ரோ. வீடியோ பார்க்குற நண்பர்களே எல்லாரும் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. ஹாய், ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சும்மா ஒரு vlog பண்ணலான்னு வந்திருக்க இடம் வந்து ஆசாத் பிரியாணி தான். ஆசாத் பிரியாணின்னு போர்டு இல்ல, இருந்தாலும் இந்த கடை எப்பவுமே ஃபேமஸ் தான். இந்த இடத்துக்கு ஆள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு 2 சிக்கன் பிரியாணி. கைஸ், பிரியாணி வாங்கியாச்சு. இன்னைக்கு வந்து கூட்டமே இல்லை, நம்ம வீக் டேஸ்ல வந்திருக்கனால ஈஸியாக போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இதுதான் இந்த குவான்டிட்டி வந்து 160 ருபீஸ். ஃபர்ஸ்ட் 150 ருபீஸ்ல இருந்துச்சு, இப்போ 160 ஆக்கிட்டாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ற சவுண்டே நல்லா வைபா இருக்கும். நீங்களாம் கேட்பீங்க எனக்கு எதுக்கு மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசவே மாட்டேன்ட்டு. பட் நம்ம இப்போ வந்து ஃபுட்டு தான் இம்பார்ட்டன்ட். முதல்ல சாப்பிடுவோம், அதுக்கப்புறமா ரிவ்யூ சொல்கிறோம். அவர் கவனிக்கலாம் நினச்சேன், லெக் பீஸ் கேட்டேன், அவர் கவனிக்கலாம் நினச்சேன், கரெக்டாக வச்சிருக்காரு. சாம் ஆனியன் சாப்பிட மாட்டாரு. ஆமாம், எனக்கும் ஆனியனுக்கும் ஆகாது. ஓகே ப்ரோ, பட் இருந்தாலும் சேர்ஸ் ப்ரோ. சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ரைஸ் பிரியாணி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. பட் எப்பயும் இருக்கிற டேஸ்ட் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் சும்மா தான். நான் இது வரைக்கும் ஆசாத்ல நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன், டேஸ்ட் மாறினதே இல்லை. இன்னைக்கு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. மேபி சூடா இல்ல, அதனால மேபி அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. பட் எப்பயும் இருக்கிற டேஸ்ட் இன்னைக்கு இல்லை. நாங்கள் போய் கேட்டோம் சூடா இல்லை அப்படின்னோடனே அவங்க ரீஹீட் பண்ணி கூட தரேன்னு சொன்னாங்க. அதனால எங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் எல்லா நாளும் அப்படி இருக்காது, மற்ற நாளும் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆமாம், ஹானஸ்ட் ரிவ்யூ.